புரியுது சார். அதுமாரி இப்ப நீங்க சங்கர பத்தி ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம சங்கர் அவர்களுடைய படங்கள பத்தி பேசுனதுனால, சுஜாதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் மட்டுமே சங்கர் அவர்கள் ரொம்ப நல்ல படங்கள குடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப ரைட்டரா சங்கர் அவர்களுக்கு இன்னும் சரியான பெர்சன் கிடைக்கலையா? சங்கர் அவர்களுக்கு பட்ஜெட் குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கு ரொம்ப அதிக செலவு பண்றீங்க. ஆனா அந்த படத்துல அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. இப்ப சமீப காலங்கள்ல அந்த ஒரு விமர்சனம் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பாட்டுக்கு இவ்வளோலாம் செலவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பட்ஜெட்டே இவ்வளோதான். அப்படி முன்னாடி வந்து சங்கர் அவர்கள் பட்ஜெட் கேட்குற இடத்துல இருந்தாங்க. இப்ப சங்கருக்கு பட்ஜெட் குறைக்கப்படுற இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையா சார்? இப்போ கேம் சேஞ்சர் ஒரு பாட்டுக்கு வந்து எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணாங்க. அந்த பாட்டுக்கு அந்த மலையிலே அந்த வீடு செட் போடுறது தேவையா? லோகேஷ் கனகராஜ் ஒரு 4 படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. கூலியில் கதை ஒன்று மட்டுமே சரியில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிடச்சி, அவ்வளோ டாப் ஸ்டார்ஸ் கிடச்சி, ஒரு பெரிய பேனர் கிடச்சி, இவ்வளோ கிடச்சி நீங்கள் கதையில் கோட்டை விட்டீங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக், ரொம்ப லேகு, கதையே இல்லை. அங்கே லோகேஷ் கனகராஜ் என்னாச்சு நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் ஒரு மீம் மெட்டீரியல். எஸ். திரும்பி நான் இந்த கதையை உருவாக்குறது அஜித் அவர்கள் மைண்டில் வச்சு தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஜீன்ஸ் கதை அஜித் டபுள் ஆக்ஷனில் 200 நாள் டேட் கேட்ட கூட தரேன் நான். யார்? தியாகராஜன் சொன்னது. ஹீரோ பண்ணால் போதும், சம்பளமே எனக்கு நீங்கள் இங்கே என்னெல்லாம் வச்சு பண்ணுங்கள். காதல் படத்தில் சம்பளத்தினால பிரச்சனையாச்சு, படம் இல்லை. ஜீன்ஸ் படத்தில் சம்பளமே வேணாங்கிறேன், படம் பண்ணால் போதும். அதான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி தான் இருக்கணும் என் பையன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இல்லை. அதுதான் அது வந்து என்னென்னா, பிரசாந்த் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்காக இருந்தது. தியாகராஜன் அவர்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தான் நிறைய படங்கள் மிஸ் பண்ணாங்க. பிரசாந்த் அவர்கள் கண்ணுக்கு தெரியலே நிறைய படம் மிஸ் பண்ணாங்க. சீன் சொல்லும் போதே ஒரு ஹீரோ கதை கேட்குறான். நிறைய ஹீரோக்கள் மிஸ்டேக் பண்ணதா தான் இந்த சொல்லிக்கிறேன். ஒரு கதை ஃபுல்லாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்கிறாங்கன்னா பக்கா ஸ்க்ரீன் ஃபில் பண்ணி எண்ட் வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் புதுசாக கேட்கும்போது இந்த கிளைமாக்ஸ் இப்படி தான் நல்லாயிருக்கும், இன்ட்ரோல் பிளாக் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு இயக்குனர் பார்வையில் வந்து ஒரு கதைக்கு நேரேஷன் வரும்போது இதுதான் கிளைமாக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மாற்றும் போது இந்த படம் சரியாக போகாது. ஜீன்ஸ்குள்ள நிறைய கதைகள் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் ஒன்று கேட்குறேன். அது சொல்லுங்க, எப்படி நடக்க ஆரம்பிச்சுது அதனுடைய இது? இல்லை அதான் அதாவது சங்கர் சார் வந்து ஒரு கதையை வந்து எழுதுறாங்க. அப்போ அவர் மைண்டில் செட் பண்ணது எப்படின்னா, சில கதைகள் இந்த ஹீரோ வச்சு தான் உருவான்ற மாதிரி தோணும். அப்படி தான் இந்தியனு முதல்வன்லாம் உருவாங்க. ஆமாம். பட் இந்த ஜீன்ஸ் கதையே பார்க்க போனோம்னா அவர் வந்து உருவாக்குறது ஒரு ஹீரோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எந்த ஹீரோக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹீரோ வச்சு மைண்டில் செட் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி ஒரு சில சொல்லியிருக்கேன் நான். இப்போ இது கேட்டோன்னே எல்லாம் தெரியும், நீங்கள் கேட்டீங்க சொல்லிடுறேன். அஜித் சாருக்கு எழுதப்பட்ட கதையாது இது. ஜீன்ஸ் அஜித்காக. ஆமாம், அஜித்தோட மைண்டில் வச்சு தான் சங்கர் சார் வந்து பண்ணுறாங்க. அப்போ பிரசாந்த் அவர்கள் வந்து என்னென்னா, அந்த காதலன் மிஸ் ஆச்சு இல்லையா? ஆமாம். இப்போ மீண்டும் வந்து பிரசாந்த் கொஞ்சம் பீக்கில் இருக்கார், கொஞ்சம் டவுனில் இறங்கிட்டார். அப்போ அந்த பீரியட் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக பிரசாந்த் அவர்கள் படம் போகல. ஓகே. அப்போது தியாகராஜன் பிரசாந்த்லாம் எனக்கு வெரி க்ளோஸ்டாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தியாகராஜன் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்றாங்க. வெங்கடேஷ் இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங் வந்து வாங்க அப்படிங்கும்போது தான் வரேன் சார்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லிட்டு போனேன். அது பிரசாந்த் இருந்தாங்க, தியாகராஜன் இருந்தாங்க. அப்போது ஜாய் ஆலுகாஸ் பில்டிங் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த பில்டிங் அப்போ கிடையாது. ஓகே. ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் போட்டிருந்தாங்க. ஒரு பழைய பங்களா மாதிரி இருக்கும் ஒன்று. அங்கே உட்காந்து நம்ம பேசுகிறோம். எல்லாம் பேசும்போது பார்க்கும்போது தியாகராஜன் வந்து வெங்கடேஷ் இப்படியே சங்கர் சார் படம் பண்ணணும். சங்கர் சார் படம் எப்படி சார்? இல்லை அவர் படம்லாம் பண்ணிட்டு வேறு டிஸ்கஷனில் உட்காந்துருக்காங்க. இல்லை அதுதான் அந்த டிஸ்கஷனில் இன்னும் ஹீரோ கமிட் பண்ணலன்னு வருது, எனக்கு தகவல் சேகரித்தேன். இப்போ சங்கர் சார் நம்ம போகணும். இப்போ எப்படி போகலாங்கும் போது எனக்கு வந்து நிறைய பேர் மைண்டில் வந்தாலும் எனக்கு டக்குன்னு உங்கள் போன நல்லா இருக்கு எனக்கு தோணுச்சு. வெங்கடேஷனார் சார் என்ன சார் இது, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் வெரி க்ளோஸ்டு, நீங்கள் பேசுனா தெரிய போகுது, மீட் பண்ணணும்னு சொல்லுங்கள், மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்றார். அப்புறம் அப்படியே பேசிட்டு சரி ஓகே பேசுவோம் சார் நம்ம சங்கர் சார்கிட்ட. அப்போது அதாவது சங்கர் சார் வந்து ஜாய்லாஸ் பில்டிங் சொன்னீங்களே, அதுக்கு எதிரில் தான் வேறு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சங்கர் சார்ட்ட போகும்போது வாங்க வெங்கடேஷ் அப்படின்னாரு. எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சார் இது மாதிரி தியாகராஜன் சார் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறார் சார் அப்படிங்கும்போது அவர் ஆஃப் ஆனார். எதுக்கு அப்படின்னு பார்க்கணுன்றாங்க. இல்லை என்ன விஷயம் சொன்னாங்க. இல்லை பிரசாந்த் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறார் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே யோசித்தார். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சொன்னார் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னா. கேட்டுட்டு வாங்க நீங்கள் அப்படின்ட்டார். கேட்டுட்டு வாங்க நீங்கள் அப்படின்ட்டார். அவ்வளோதான். எனக்கு புரியல அது என்ன கேட்டு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு நேராக தியாகராஜன் சார்கிட்ட போய் பார்க்கும்போது தான் சார் இது மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கேன், ஒன்றும் பதில் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட கேட்டு வர சொல்கிறாங்க, ஏதோ நடந்துதாமே
ஆ நான் இந்த காதல் நல்ல பிரசாந்த் ஹீரோவில் பிரபுத உள்ள வந்தேன்னு சொன்னீங்களா, அது ஃப்ளாஷ்பேக் கட் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் இப்போ. ஓகே. அது முன்னாடி ஓப்பன் பண்ணிருக்கக்கூடாது, இப்போ ஓப்பன் ஓப்பன் பண்ணிருக்கேன். பண்றீங்க. ஓகே. ஸோ அப்போ கேட்கும்போது வந்து அது ஒன்றும் இல்லை வெங்கடேஷ் இல்லைன்றா, இல்லை சார் ஏதோ இருக்கா நீங்கள் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறார் சார். சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது தான் காதலில் பிரசாந்த் பண்ண வேண்டிய படம் மிஸ் ஆச்சு. பிரபுதேவா போனார். அது என்ன காரணங்கிற விஷயத்த கேட்டு சொல்கிறாரு. ஓகே. அப்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது, எப்படி திரும்பி அவர்கிட்ட ஃபேஸ் பண்ணுறது. சரி ஓகே, விஷயம் தானே சார், வேறு ஏதாவது இருக்கா, திரும்பி வேறு ஏதாவது கேட்க போகிறா சார். இல்லை இதுதான். திரும்பி வந்தோம் சங்கர் சார்கிட்ட. என்ன விடேஷனார் சார் சொல்லிட்டாரு என்ன விஷயன்றதை. பட் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி அந்த சம்பளத்தில் தான் வந்து மிஸ் ஆச்சு பிரசாந்த். ஏன்னா பிரசாந்த் மேலே தனி மரியாதை எப்போவுமே இருக்குது எனக்கு. பட் குறை சொல்லலை, ஆனால் அன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது, அது மிஸ் ஆச்சு. இப்போ திரும்பி நான் இந்த கதையை உருவாக்குறது அஜித் அவர்கள் மைண்டில் வச்சு தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஜீன்ஸ் கதை அஜித், ஓகே, டபுள் ஆக்ஷனில் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன இங்கன்னா இது இவரு மைண்டில் தான் இருக்குது. அஜித் அவர்கள் ஹீரோ கதை உருவாக்குறாங்க. நான் அஜித் அவர்கள்ட்ட போய் இன்னும் வந்து பேச கிடையாது. ஓகே, அஜித்துக்கு இது தெரியாது. ஓகே, கதை எழுதிட்டு கதை எழுதுறாங்க சங்கர் சார், அவ்வளோதான் தவிர அதை நமக்காக எழுதுகிற கதைன்னு வந்து அஜித் அவர்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒரு மேட்ரு போகுது. அப்போ தான் அவர் சொன்னார்னா, எனக்கு பிரசாந்த் மைண்டில் இருக்குது, எனக்கு நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை வச்சு படம் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து அஜித் மைண்டில் வச்சு எழுதி போயிட்டுருக்கேன், அது நான் முடியட்டும், முடியும் போது என்னங்க நம்ம பேசுவோம் டேஸ் அப்படின்ட்டார். ஓகே சார் அப்படின்ட்டு நேராக வந்து நீங்கள் சொன்னோன்னே அது எப்படியாவது 200 நாள் டேட் கேட்டால் கூட தரேன் நான். யார் தியாகராஜன் சொன்னது. பிரசாந்த் சங்கர் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுக்கிட்டோம், அந்த படம் முடிஞ்சாச்சு, நீ வெளியில் போய் அடுத்த படம் பண்ணுன்னு சொன்னதுக்கு பிறகு நான் வரேன் நான், அதுவரையும் சங்கர் சார் படத்தில் பண்ணிக்குவோம். இன்னொன்று சொல்லுங்கள், கதை என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். யார் தியாகராஜன் சொன்னது. சம்பளம் வந்து அவர் லட்சங்களில் வாங்கிட்டு இருந்தார் சங்கர் சார். முதன் முறையாக தியாகராஜன் சொன்னது, நான் 1 கோடி ரூபா சம்பளம் தரேன் அவருக்கு, சிங்கிள் பேமெண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க விடேஷன்றார். சரி, திரும்பி ஒரு மீட்டிங்கில் பண்ணும்போது சார் சரி நீங்கள் ப்ரொடியூசர் கமிட் பண்ணிங்களா சார். இல்லை, பேச்சுவார்த்தையில் போயிட்டுருந்தார் சார். தியாகராஜன் சாரே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறானா, உங்களுக்கு சம்பளம் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக வந்து 1 crore பண்ணுறேன்னு சொல்கிறார் சார். அப்படியே அது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பத்தாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 1.5 crores வரைக்கும் பண்ணுறது மாதிரி சொல்லிட்டார் சார். ஓகே அப்படின்னு சொன்னோன்னே அவர் பார்த்துட்டு, பணம் ரொம்ப எனக்கு முக்கியம் இல்லை விடேஷ், அது பிரச்சனை இல்லை, நான் ப்ரொடியூசர் யாருங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நான் பேசுவோம் நம்ம அப்படின்ட்டு. அப்புறம் தான் மெட்ரோ ஃபிலிம் கார்பரேஷன் அவங்ககிட்ட அந்த படம் போச்சு. இவர் படம் பண்ணல, ஆனால் வந்து ஹீரோ பண்ணால் போதும், சம்பளமே எனக்கு நீங்கள் இங்கே என்னெல்லாம் வச்சு பண்ணுங்கள். காதல் படத்தில் சம்பளத்தினாலும் பிரச்சனையாச்சு, படம் இல்லை. ஜீன்ஸ் படத்தில் சம்பளமே வேணாங்கிறாங்க. தியாகராஜன் பிரசாந்த் 2 பேருமே சம்பளமே வேணாம், படம் பண்ணால் போதும். அது எப்படி கான்ட்ராஸ்டாக வந்து மாட்டுச்சு. கரெக்ட். அப்புறம் சங்கர் சார் வந்து இல்லை நான் அஜித் தான் இருக்குங்க, இருந்தாலும் பார்ப்போன்னு சொல்லி முடிச்சேன்னா அவருக்கு ஏதோ அஜித்தை பேசினாரா பேசலையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் செகண்ட் தெரியல. அப்புறம் சங்கர் சார் முடிவு பண்ணுறாங்க, ஒரு டைம் பார்க்கும்போது வர சொன்னாங்க. சரி பிரசாந்த் அவர்களே நம்ம கமிட் பண்ணுவோம். ஓகே, இவங்க கேள்விப்பட்டோன்னா அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. பிரசாந்த் தெரிஞ்சு எதிர்பார்க்க சர்ப்ரைஸ் அது. புரியுது. அப்புறம் தான் டபுள் ரோலில் பண்ண சொல்லி ஐஸ்வர்யா வந்து நிறைய ஆக்டர்ஸ் நாசர் எல்லாமே வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஆனால் அதே சங்கர் அவர்கள் அஜித்தை வச்சு படம் பண்ணு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்காங்க. அது பட் இது வரைக்கும் இப்போ வரைக்குமே நடக்கல. அது வரைக்கும் நடக்கல. அந்த ஜீன்ஸில் ஆக்சுவலாக நான் சொன்னேன் நிறைய கேள்விகள். ஏன்னா ஜீன்ஸில் வந்து அதிகமாக அந்த மேக்கப்புக்கான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக ஆனிச்சு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் நார்மலாகவே ரொம்ப 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 ஹேண்ட்ஸமாக இருப்பார், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கலராக இருப்பார். ஸோ இதுக்கு மேலே அதிக மேக்கப் போடும்போது சங்கர் அவர்களுக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததா ஒரு தாக்குனர்கள். அது உண்மையா சார்? இல்லை, என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டருக்கு, ஒரு ப்ரொடியூசருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே வந்துட்டு இருக்கு. அது அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்கா கேள்விப்படுறோம் நம்ம. அதான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி தான் இருக்கணும் என் பையன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். இல்லை, அதுதான் அது வந்து என்னென்னா பிரசாந்த் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்காக இருந்தது. தியாகராஜன் அவர்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஆமாம். பட் என்னன்னா ஒரு ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக வந்து இப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுனால அது சில நேரங்களில் தவறதாக போயிடுது. அப்படி தான் நிறைய படங்கள் மிஸ் பண்ணாங்க. பிரசாந்த் அவர்கள் கண்ணுக்கு தெரியலே நிறைய படம் மிஸ் பண்ணாங்க. பட் அவங்களுடைய அப்பாவுடைய கொஞ்சம் இன்டர்ஃபியர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, அப்போவே இருந்தது நிறையா. பட் ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே பிரசாந்த் சொல்கிறது என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே சொல்கிறேன். மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு தந்தை தான் வளர்த்து விட்டது, ஓகே.
சில நேரங்களில் சில படங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் நீங்கள் கமிட் பண்ணும்போது கமிட் பண்ணிடணும், பேசிடணும். அது மிஸ் பண்ணாங்க. பட் அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த காஸ்டியூம் பிரச்சனை, இந்த மேக்கப் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் நிறையா வந்தது. ஓகே. அதனால் ஒரு இயக்குனருக்கு தானங்க தெரியும். ஒரு கதை உருவாக்கும்போது இந்த கேரக்டருக்கு என்ன ஒரு மாடுலேஷன் கொடுக்கலாம், கரெக்ட். என்ன மாதிரி கொண்டு போகலாங்கிறது ஒரு இயக்குனருடைய தாட்ஸ் தான். ஆமாம். நீங்கள் ஒரு நீங்கள் சீன் சொல்லும் போதே ஒரு ஹீரோ கதை கேட்குறான். நிறைய ஹீரோக்கள் மிஸ்டேக் பண்ணுறதா தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒரு கதை ஃபுல்லாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்கிறாங்கன்னா பக்கா ஸ்க்ரீன் ஃபில் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக கேட்கும்போது இந்த கிளைமாக்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்ட்ரோல் பிளாக் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணுவீங்க. ஓகே, அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது. ஆனால் ஒரு இயக்குனர் பார்வையில் வந்து ஒரு கதைக்கு நேரேஷன் வரும்போது இதுதான் கிளைமாக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அதை நீங்கள் மாற்றும் போது இந்த படம் சரியாக போகாது. ஆமாம், அடிபட்டுரும். அதனால் ஒரு இயக்குனருங்கிறது வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் நம்ம சொல்லணும். நம்ம அதில் நீங்கள் எந்த ஒரு ஹீரோவுமே சரி, ஹீரோ சம்மந்தப்பட்டதும் சரி, தலையிடவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுறேன். நான் புரியுது புரியுது. நிறைய படங்கள் தோல்வி காரணமே அதுதான். சில இயக்குனர்கள் வந்து தவிர்க்க முடியாமல் ஓகேன்னு சொல்லி வச்சிடறாங்க. வேற வாய்ப்பு போயிடுமேன்னு மிஸ் பண்ணிடுமேன்ட்டு. அதனால் அந்த படம் ஃப்ளாப்னா ஹீரோ வந்து மிஸ் ஆயிடுவாங்க, தப்பிச்சுக்குவாங்க. ஒரு இயக்குனருடைய லைஃப் போயிடும். கரெக்ட். இதே இது வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு 4 படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. கூலியில் கதை ஒன்று மட்டுமே சரியில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிடச்சி, அவ்வளோ டாப் ஸ்டார்ஸ் கிடச்சி, ஒரு பெரிய பேனர் கிடச்சி, இவ்வளோ கிடச்சி நீங்கள் கதையில் கோட்டை விட்டீங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக், ரொம்ப லேகு, கதையே இல்லை. ஆமாம். அங்கே லோகேஷ் கனகராஜ் என்னாச்சு நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் ஒரு மீம் மெட்டீரியல். எஸ். எங்கே பார்த்தாலும் அவரோட ஃபோட்டோ போட்டு மீம் போடுற எல்லாத்துக்குமே அநியாயத்துக்கு ஒரு மீம் மெட்டீரியல் ஆகிட்டார். அது என்ன காரணம் உங்களுக்கு? இந்த கதை ரொம்ப முக்கியம். சில இயக்குனர்கள் வேணும்னே தவறு பண்ணுறாங்க. சில இயக்குனர் நல்ல கதையை உருவாக்கி வச்சிருக்கும் போது இந்த ஹீரோக்கள் தவறு பண்ணுறாங்க. புரியுது. ஒரு படம் தோல்வினா இயக்குனர் தலையில் வந்து விழுந்துரும். ஸோ ஹீரோ தப்பிச்சுக்குவாங்க. ஓகே. அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் மிஸ் ஆச்சு. ஸோ அதில் சங்கர் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே சங்கர் அவர்களோட படம் தான் டோட்டலாக. ஆமாம். எழுதுனது ஒன்று, பேசுனது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அவருடைய இந்த ஃப்ளாஷ்பேக் அதுதான். ஓகே ஓகே. இப்போ நான் கூட ஜென்டில்மேன் கதை பார்த்துட்டு கூட சங்கர் சார்ட்ட ஒரு தடவை அப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணேன். சார் கருப்பு பண்ண ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. என்ன விடேஷனர் அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த கதையை தான் ஜென்டில்மேன் கதை. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் சார். கவியரசு இந்த கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்களே, அவர் ஹீரோ நடிச்சிருப்பார் அவருடைய தயாரிப்பில். சேம் ஜென்டில்மேன் கதை, அதே கதை. நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், கருப்பு பணம் பாருங்கள், ஜென்டில்மேன் பாருங்கள். பட் என்னன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம அப்படிங்கும்போது இந்த கரண்ட் மேட்ரிக் நீ கொண்டு போகணும்னு அப்படி ஆசைப்படுவார். அப்படி உருவானது தான் அது. ஸோ அது எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு உங்களுக்கு. ஆமாம். இல்லை அப்படி ஒவ்வொருத்தராக எழுதப்பட்ட கதை. ஸோ வேறு ஹீரோக்கள் வந்து பண்ண லிஸ்ட்டில் இன்னும் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கே மாற்றம் செய்யப்பட்டது இருக்குது நம்ம. ஓகே ஓகே. அதாவது சிவாஜி அவர்களுக்காக எழுதப்பட்ட கதை எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அந்த சம்பவம் நிறைய இருக்குது உங்களுக்கு அதை. ஓகே. ஸோ அதனால் தொடர்ந்து வருது இது. ஏன்னா சில டேட்ஸ் கிடைக்காது, சில கதையில் சில இது மாற்றங்கள் சரி சொல்லுவாங்க. அப்போ வேண்டாம் வேறு ஹீரோ வச்சு போயிடும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி சம்பவங்கள் நிறைய இருக்குது. பட் ஆனால் சங்கர் அவர்கள் மிஸ் ஆனால் கூட எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சுது அவர் கதை. ஆமாம். ஸோ அப்படி தான் ஏவிஎம் நிறுவனம் கூட பார்த்தீங்கன்னா சொன்னதான் முரட்டுக்கல்லை வந்து கமலுக்கு எழுதப்பட்ட கதை. கரெக்ட். ரஜினி சார் உள்ளே போனாங்க. ஆமாம். அப்போ ரஜினி சார் படம் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல, சூப்பர் டூப்பர்னு அவர் ஒரு படம் கேட்டு தான் உடனே பஞ்சு சாரை கூப்பிட்டு வச்சு சகலகலவன் உருவாக்குனாங்க. அதே சகலகலவன் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய இடத்து பெண் சொல்லி எம்ஜிஆர் அவர்களும் சரோஜி அவர்களும் பண்ண படம் தான் சகலகலவன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே. நீங்கள் முரட்டுக்கலை என்ன கதைன்னு பாருங்கள். ஸோ பழனின்னு ஒரு படம், சிவாஜி அவர்கள் எஸ்எஸ்ஆர் இவங்க பண்ண படம். அது அப்படியே இந்த கமர்ஷியலாக மாற்றினாங்க. முரட்டுக்கலை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு சென்டிமெண்ட், ஒரு வில்லேஜ் மேட்டர் தான். அதனால் அந்த கதையை பார்த்து இந்த பார்த்தேன். நான் பி.வா. சார்ட்ட நிறைய கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, 1லேருந்து 9 கதையை தான் ஒரு மனிதன் உருவாக்க முடியும். 10ஆவதாக போடும்போது திரும்பி 1ஆம் நம்பர் தூக்கி உள்ளே போடுவான். அதனால் நீங்கள் அந்த கதை அந்த சாயில் வரதான் செய்யுமாங்க. அதனால் நீங்கள் இப்போ வரக்கூடிய படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீனை தூக்கி உருவுனீங்கன்னா ஒரு கதையை உருவாக்கி படம் பண்ணிடுறாங்க. இப்போ வரக்கூடிய பரிமளா அன்கோ படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் படம். என்ன படம்? அந்த ஒரு டெட் பாடியை வச்சுட்டு அதை எப்படி எஸ்கேப் பண்ணி கொண்டு போகிறன்ற ஒரு கதை தான். ஓகே ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமாக காமெடி கலந்து படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பரிமளா அன்கோ வந்து அதே கதை தான். இந்த இதே பார்த்தீங்கன்னா பஞ்சச்சந்திரன் சொல்லி கமல் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு எப்படி மறைக்கணும்னு கொண்டு போயிருப்பாங்க. இதே மகளிர் மட்டம்ல இந்த நாகேஷ் ஒரு டெட் பாடியை வச்சுட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ ஒருத்தருடைய சாயல் கொஞ்சம் வரதான் செய்யும். பட் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். 200 கொடுத்துட்டு படம் போகிறான், ஜாலியாக இருந்துச்சுப்பா, படம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். கண்டிப்பாக கவலைப்படாமல் வரணும். மாப்பிள்ளை சூப்பராகடா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வெளில வரணும். அப்படி இயக்குனர்கள் கொடுக்கணும்னு தான் நான் சொல்லிக்கலாம். புரியுது சார். அதுமாரி இப்போ நீங்கள் சங்கரை பற்றி ஏன்னா இது முழுக்க நம்ம சங்கர் அவர்களுடைய படங்களை பற்றி பேசினதுனால
சுஜாதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் மட்டுமே சங்கர் அவர்கள் ரொம்ப நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப ரைட்டரா சங்கர் அவர்களுக்கு இன்னும் சரியான பர்சன் கிடைக்கலையா? எஸ். சுஜாதா அவர்கள், பாலகுமாரன் அவர்கள் 2 பேர் இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து நம்ம எப்படி சொன்னா, ஒரு பில்லராக நம்ம இருப்பவர்கள் தான் இந்த டயலாக் ரைட்டர்ஸ். இப்போ அவங்க ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேஷன் தானே. சினிமா வந்து இண்டிவிஜுவல் வெற்றியே கிடையாது. தனி மனிதன் வெற்றின்னு சொல்லிக்கவே முடியாது யாருமே. கண்டிப்பா. அப்போது அவர்கள் இருக்கும்போது வந்து ஒரு சிறந்த படத்தை கொடுக்க முடிந்தது. பட் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஆட்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருக்காங்க. இல்லாமல் கிடையாது. ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவருக்கு உள்ளே போய் ஆப்டான வந்து உள்ளுக்குள்ளே போய் செட் ஆகணும். செட் ஆகிறவர்கள் சிக்கலை. புரியுது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் படம் பார்ட் 1 எப்படி நீங்கள் போச்சு, ஆமா. பார்ட் 2 எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட். அதனால் அந்த திறமைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருப்பவர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே. அவர் இல்லாத பட்சத்தில் இயக்குனர்களுடைய அந்த என்ன சொல்றேன்னா, அந்த தடுமாற்றம் நிறைய இருக்கு. சுஜாதா அவர்களுடைய எழுத்து தான் வந்து நிறைய இடத்துல அவரை காப்பாத்தி கண்டிப்பா. விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எந்திரனா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய படங்களா இருக்கட்டும், ஒரு படத்துலயும் அவர் என்ன எழுதி கொடுத்திருக்காரோ அதை அப்படியே மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு வகையில தான் அதுக்கப்புறம் அவர் பிரம்மாண்டங்கள் காமிச்சாலுமே ஆக்சுவலா என்னன்னா இடையில ஒரு விஷயம் சொன்னாங்க. சங்கர் அவர்களுக்கு பட்ஜெட் குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கு ரொம்ப அதிக செலவு பண்றீங்க. ஆனா அந்த படத்துல அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. இப்ப சமீப காலங்கள அந்த ஒரு விமர்சனம் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு இவ்வளவுலாம் செலவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பட்ஜெட்டே இவ்வளவுதான். அப்படி முன்னாடி வந்து சங்கர் அவர்கள் பட்ஜெட் கேட்கிற இடத்துல இருந்தாங்க. இப்ப சங்கருக்கு பட்ஜெட் குறைக்கப்படுற இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையா சார்? ஏன்னா நீங்கள் அந்த கேம் சேஞ்சருடைய மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பிரம்மாண்ட இயக்குனர்னாலே சங்கர் தான். ஆமா. நம்ம நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். எஸ். அந்த பிரம்மாண்டத்தை வந்து பிரமிக்க வச்சார். அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க, லைக் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து அது அந்த லிங்க்லேயே போகும் உங்களுக்கு. அதை நீ வெளியில் கொண்டு போகல. புரியுது. சில அது டயத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி தான் சுஜாதா அவர்களோ பாலகுமாரோ இல்லாதனால இந்த ஐடியாக்கள் கொடுக்கறதுக்கான வேலையில் பின்னாடி இல்லை யாருமே. ஓகே, ஓகே. அப்போ இவருடைய இண்டிவிஜுவலில் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ கேம் சேஞ்சர் ஒரு பாட்டுக்கு வந்து எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணாங்க. அந்த பாட்டுக்கு அந்த மலையிலே அந்த வீடு செட் போடுறது தேவையா? நீங்கள் ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிங்க, மலைக்கு பெயிண்ட் அடிச்சிங்க, ஆமா, அன்னியனில் பண்ணீங்க, சிவாஜியில் பண்ணீங்க, எல்லாம் ஓகே, தப்பு இல்லை. பட் இங்கே வந்து அந்த ஒரே ஒரு சாங்க்கு வந்து அவ்வளோ செட்டு வீடு போட்டு கரெக்ட் பல கோடிகள், அதில் வந்து நீங்கள் 2-3 படமே பண்ணலாம் லோ பட்ஜெட்டில். ஆமாம். அப்போ அந்த இது தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அதனால ஒரு பாட்டுக்கு 4 படம் பண்ணுற அளவுக்கு காஸ்ட்டு போகும்போது அது எதுக்கு? நெசசரி வேணுங்க. கண்டிப்பாக. நீ இல்லாமல் நீங்கள் போடும்போது வந்து ஆடியன்ஸே லைக் பண்ணல. ஆமாம், அதை ஆடியன்ஸ் விரும்பலை. ரெண்டாவது கதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகுந்த ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து கதையை கொண்டு போக முடியல. அது ஒரு காரணமாக இருக்கு. ஓகே. அதுக்கு அந்த பிரபலங்கள் இல்லாத ஒரு ரீசனாக இருக்கலாம். புரியுது. இப்போ டிஸ்கஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அது கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் இப்போ அடுத்து அவருடைய மிகப்பெரிய பிரேக் தரும்னு சொல்லி தான். ஸோ இப்போ வேல் பாரி சு வெங்கடேசன் அவர் எழுதிய அந்த வேல் 1,00,000 மேற்பட்ட பிரதிகள் விற்று தெரியும் உங்களுக்கு. அந்த கதையை ரைட்ஸ் வை இப்போ அவர் ஸ்க்ரீன் பிளே அதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு. அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் இந்த கதையை எதையுமே மாற்றக்கூடாது, இதில் இருக்கிற மாதிரியே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, அப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதா ஒரு டாக் ஒன்று. அண்ட் நம்மளுக்கு தெரியும் இடையில யார் ரன்வீர் சிங்கை வச்சு பேசினாங்க. ரன்வீர் சிங் இங்கே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பெரிய டிஸ்கஷன். இப்போ சூர்யா அவர்கள் அப்படிங்கிற ஒரு டாக்ல இருக்கு. அது உண்மை. அண்ட் விக்ரம் ஆல்சோ உள்ள இருக்கிறதா ஒரு டாக் ஒன்று. சூர்யா வரது வாய்ப்பு இல்லைன்னா கருப்பனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்கள் பார்த்தீங்க அந்த கேரக்டர் எப்படி ஆப்டாச்சு உங்களுக்குங்கிறது. அதனால் இந்த கேரக்டர் செட் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ரன்வீர் சிங் ஏன்னா நீங்கள் ஒரு ஹிந்தி ஃபேமருக்கு தமிழ் நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் போது அவர் செட் ஆக மாட்டார்னு நமக்கு அதை தவிர்த்து பார்த்தோன்னா ஒரு பேன் இண்டியா ஹீரோவா பேன் இண்டியா படமாக தான் இதை போகும். வேர்ல்டு லெவலில் போய் ரீச் ஆகும். பட் சங்கர் வந்து பிரம்மாண்ட இயக்குனா இந்த படத்தை அப்படி கொடுத்துருவாங்க. சு வெங்கடேசன் சொன்னது மாதிரி கதையை நீங்கள் மாற்றம் தெரிச்சிங்கன்னா அது வந்து அந்த நேரேஷன் அடிபட்டுரும். அதுதான் ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது நீங்கள் முக்கியம். அதான் சொன்னேன், ஒரு இயக்குனர் கதையை உருவாக்கியிருக்காருன்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா அடிபட்டுரும். கண்டிப்பாக. இப்போ சு வெங்கடேசன் அவர்கள் அவ்வளோ தூரம் எழுதி பக்கா 1,00,000 பிரதிகள் மாதிரி விற்றுருக்குன்னா என்ன காரணம் உங்களுக்கு? கதை தான் ரீசன். அது படிக்கும் போது அவ்வளோ உங்களுக்கு அந்த விஷுவலில் கொண்டு போயிடுவாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் கல்கி அவர்கள்லாம் நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் படிக்க உங்களுக்கு ஃப்ரேமில் விஷுவல் கொண்டு போயிடுவார். பொன்னியின் செல்வன் வந்து இன்னும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கணும். கண்டிப்பாக. மணிரத்னம் அவர்கள் வந்து அந்த லவ் சப்ஜெக்ட் பண்ணுறது மாதிரியே ஃப்ரேம் வச்சாங்க. விஷுவலேஷன் நீங்கள் வந்து ஒய்டு கொண்டு போகல. நீங்கள் காஞ்சியிலேருந்து வந்து கரிகாலன் சோழன் உள்ளே வர்றான் அப்படின்னா ஒரு 200 குதிரையை ஒரு ஷார்ட்டை வச்சுருந்தீங்கன்னா தியேட்டர் பறந்துருக்கும். நீங்கள் இங்கே க்ளோஸ் அப் வச்சுட்டாங்க ஒரு 5 குதிரை. இந்த பாகுபலி மாதிரியான பெரிய வார் சம்பவங்கள்லாம் பார்த்து பழகிட்டாங்க. எஸ்.
அந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் சண்டை போடுற மாதிரி காமிக்கும். அது எப்படி வரும் உங்களுக்கு? ஒயிட் ஃப்ரேம் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பண்ணி ஒயிட் ஃப்ரேம் தாங்க வைக்கணும். நீங்கள் டைட் ஃப்ரேம் க்ளோஸ் வைக்கவே கூட முடியாது நீங்கள். கரெக்ட். ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சாலும் அதுதானே உங்களுக்கு அந்த டைம்ல யாத்திசைன்னு ஒரு படம் வருது, அது கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாத்திசை என்ன புரியும் சொல்லு என்ன கம்பேரிசன் எதில் போய் பண்ணுறது? கரெக்ட். பட் நீங்கள் அது வந்து கொடுக்க முடியல. ஆனால் பொன்னியின் செல்வன் நாவல் பிரபலமானதுனால என்னை எம்ஜிஆர் அவர்கள் பண்ணணும்னு முடியாமல், சிவாஜி அவர்கள் பண்ண முடியாமல், ரஜினி கமல் பண்ண முடியாமல், கடைசியாக 4வது ஜென்ரேஷன் வந்து மாட்டுச்சு அந்த படம். ஆமாம். அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துருக்கலாம். நீங்கள் பாகுபலியில் அந்த செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினியேச்சரில் பண்ணுறாங்களே வேறு விஷயம். நீ எப்படி இருந்து பிரம்மாண்டம் நீங்கள் என்ன காமிச்சிங்க? பூரா அட்டையாக தெரியும், ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிங்க. இந்த விசுலேஷன் கொண்டு வரணும். பட் சங்கர் அவர்கள் வந்து இப்போ வேல்பாரியில் கண்டிப்பாக சூங்கனை சொன்னது மாதிரி அந்த கதையில் மாற்றம் அவர் செய்யலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சூங்கணேசன் அவர் எழுதுனது ஒரு 20 குதிரை எழுதியிருக்கான்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு 200 குதிரையை காமிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பிரம்மாண்டம் இருக்கும். விசுவலேஷன் உங்களுக்கு கரெக்ட். அப்படி இந்த மண்ணு புள்ளியை பறந்து குதிரை ஓடி வர ஷாட் வச்சுன்னா எப்படி விஷுவலில் உங்களுக்கு? ஸோ அந்த பிரம்மாண்டத்தை காமிப்பார். கதையில் மாற்றம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே பார்க்கவா சினிமாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறேன். அது நாவல் தானே உங்களுக்கு. ஆமாம். இப்போ நாவலில் வந்து ஸ்க்ரீன் பிளே மாற்றணும். இங்கே நான் ஒரே விஷயம் எடுத்து சொல்லிக்கிறேன். ஆர் செல்வராஜ் அவர்கள் வந்து முதல் மரியாதை எந்த அளவுக்கு ஒரு படம் பண்ணாங்க. பாரதிராஜா அவருடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் ஆர் செல்வராஜ் அவர்கள். இதே ஆர் செல்வராஜ் கிட்ட இப்போ நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணியாச்சு, நான் ஒரு படமும் டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த நேரத்தை தகவல் சொல்லிக்கிறேன். அடுத்த படம் செகண்ட் படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். வில்லேஜ் மேட்ரு வேணுங்கும் போது தான் ஆர் செல்வராஜ்கிட்ட கதை வாங்கலாம்னு நம்மளுடைய ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க. செல்வராஜ் சாரை மீட் பண்ணுறோம், கதை கேட்குறோம். என்னை மேலே இங்கேயும் பார்த்தாரு. ஏன்னா நம்ம அவர் பெரிய மலைகள்கிட்ட ஒர்க் பண்ணவர், நம்ம மடு மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் சார், அந்த படம் ரிலீஸ் ஆகும் சார், அடுத்த படம் இருக்காருன்னா அப்படியா ஓகே நல்ல விஷயம் சொல்லி ஒன்றுமே பேசுகிறேன். உட்காந்து தம்பினா உட்காந்தோம். நான் ஒரு கேட்டேன், சார் வில்லேஜ் மேட்ரு மட்டும்தான் சார், வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் கிழக்கப்புறையிலேருந்து முதல் மரியாதையிலேருந்து வரிசையாக பண்ணி நீங்கள் ஒரு 4 படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, ஓகே ஒரு 3 நாள் டைம் கொடுங்கன்னாரு. ஓகேன்னு கொடுத்துட்டு வந்தேன். டக்குன்னு 3ஆம் நாள் கூப்பிட்டாரு. ஒரு ஒன்லைன் சொன்னார், ஒரு 3 ஒன்லைன் சொன்னார். எது வேணுன்னு கேட்டார். ஒரு லைனை சொன்னோம். ஓகேன்ட்டு திரும்பி 4 நிமிஷம் வாங்கினார். ஃபுல்லாக பார்த்தாரு. கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்து ஒரு புக்கு பைண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டார். ஓகே, பொற்கைன்னு டைட்டில் வச்சுட்டார். அந்த டைட்டில் இந்த கதைக்கு நான் வச்சுருக்கேன் பொற்கை, வேறும்னா வச்சுங்க, வேணா உங்களுக்கு டைட்டில் வேணால் நீங்கள் மாற்றிங்க, ஆனால் கதை திரைக்கதை வசனம் என் பேர் தான் 3, டைரக்ஷன் மட்டும் தான் நீங்கள் அப்படின்னாரு. ஓகே சார், உங்கள் பேர் வந்தாலே பெருமை தானே. இந்த புக்கை வாங்கிட்டு இப்போ நம்மளுடைய இமேஜின் எப்படி இருக்கும்? பவுண்டட் ஸ்கிரிப்ட், ஒரு டிஸ்கஷன், ஒரு டைலாக்கு, டோட்டலாக கலர் மாதிரி ஒரு மாதிரி மெத்தட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் கொடுக்கும்போது நாவலாக கொடுத்துட்டார். ஓகே, அது படித்து பார்த்தா நாவல். நான் உடனே சார் இது கதையாக நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஆமாம், எனக்கு வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் வேணும் சார் அப்படின்றேன். என்ன பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் புதுசாக கேட்குறீங்க விடேஷ் நீங்கள்? அப்போல்லாம் தர முடியாது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஃபோன் எடுத்தார். பாரதிராஜுக்கு ஃபோனை போட்டார். ஓகே, இதை நான் எதிர்பார்க்கல. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டார். வரதே உனக்கு நான் எப்படி கதை தருவேன்றார். அவருக்கு அங்கே புரியல, எதுக்கு இவர் பேசுகிறாருன்னே தெரியல. அவர் ஏன் என்ன விஷயம்னு கேட்குறாரு பாரதிராஜா சார். ஓகே, நான் உனக்கு எப்படி கதை தருவேன் சொல்லு, நாவல் மாதிரி தருவேன், நீ எப்படி எடுப்பேன்? நாங்கள் அதை பிரித்து டிஸ்கிரிப்ஷன் டைலாக் போட்டு எழுதுவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணிட்டார். கேட்டிங்களா? பாரதிராஜாக்கா நான் இப்படி தான் கதை தருவேன், ஓகே நீங்கள் என்ன என்கிட்ட வந்து இப்படி கதைக்கிறீங்க, உங்களுக்கு கதையே இல்லை அப்படின்ட்டாரு. சார் இது நாங்கள் பார்த்துக்கிறேன் சார், கதையை கொடுங்க சார் வாங்கிட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மெத்தில் எனக்கு 2 டிசைன் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ 2 டிசைன் எழுதி கொண்டே கொடுத்தான். பிரமாதமாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஒருத்தருடைய ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன் நான். அப்போ கதையை மாற்றக்கூடாது. இப்போ ஆர் செல்வராஜனுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவர் இப்படி தான் தருவார், ஒரு பைட்டிக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் தான் சினிமாட்டிக்காக மாற்றணும். அப்போ வேல்பாரி ஒரு நாவலாக சு வெங்கடேசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை சினிமாட்டிக்காக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பண்ணி அந்த கலர் மாற்றாமல் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த வேல்பாரி கதை சங்கர்கிட்ட கிடைச்சது வந்து உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்கும், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள் பார்த்தது பிறகு பாகுபலி மாதிரி படம் பண்ணலையா நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, பொன்னியின் செல்வன் எதிர்பார்த்த கிடைக்கல, வேல்பாரி கிடைக்கும், எழுதி வச்சுங்க. பாகுபலி மாதிரி 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை, நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் ஹீரோ. ஸோ மண்வாசனோட இருக்கிற ஒரு கதை, வாழ்ந்த ஒரு வீரனுடைய வரலாறு பிரமாதமாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. பாகம் 1 பாகம் 2 வர மாதிரி ஐடியாவே அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அப்படி தான் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒன்று சொல்ல முடியும். ஒரு பாகமே அந்த புக்கு வந்து அவ்வளோ விஷயங்களை உள்ள சேர்த்துருக்கும். அங்கேருந்து அது என்னது 3 ராஜாக்களும் வரதா, இந்த குறுநில மன்னர்கள் பேசுறதா கூட இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது, நீங்கள் புரியாது. நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் பார்ட் 1 நீங்கள் எக்ஸ்பிளைன் ஆடியன்ஸை கொடுத்துருங்க. அப்போ பார்ட் 1 பார்க்கும்போதே பார்ட் 2 என்னவுதுன்னு அவன் திங்க் பண்ணிடுவான்.
அப்போ எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நீ எடுக்கும் போதே பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துருங்க, திரும்பிலாம் ரீஷூட் பண்ண முடியாது. எடுத்து எடிட் பண்ணி பார்ட் 1 வைங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணலாம் நீங்கள். அப்படி பண்ணா குட். பிரமாதமாக இருக்கும். இது சங்கர் சார் ஐடியா சொல்லி தர வேண்டிய அவசியம் ஆமா இல்லை. ஆமா ஆமா. இருந்தாலும் நம்ம இந்த துறையில் மீடியாக்கள்லையும் இந்த பத்திரிகையிலும் எதிர்பார்ப்பு அப்படிதானே எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பேசுகிற ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நீங்கள் அதோட வச்சு ஒரு கட் பண்ணி சீனை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். பென்கர்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் படமாக முடிச்சு 2 இன்டர்வல் பென்கர் ஆமா. அப்படியே பார்த்தோம். ஸோ பிரம்மாண்டு பார்த்தோம், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது நீ சரியான முறையில் கொடுத்தால் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இல்லைன்னா பார்க்கறது கஷ்டம் தான். இல்லைன்னா நீங்கள் சரியான முறை கொடுக்கலன்னா, நான் வேல்பாரி கதை எல்லாரும் போய் ரீச் ஆன கதை. ஆமா. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 எதிர்பார்த்துல போனது பார்ட் 2 போல நீங்கள் காரணம் கொடுக்க தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சா கூட நீங்கள் அதை வந்து அந்த சுவாரஸ்யமா பெர்சன்டேஜ் உங்களுக்கு அவ்வளோ பண்ண முடியும். படம் பெரிய அளவு போல அது. இந்த மாதிரி இதை பார்ட் 1 பார்ட் 2 சங்கர் சார் கண்டிப்பாக வேல்பாரி மிக ஹிட்டாக தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா அவர்கிட்ட இருக்குது. சரியான ஆள்கிட்ட அந்த கதை போய் சிக்கிருக்கு. அதனால் சு வெங்கடேசன் அவர்கள் நீங்கள் கவலையே பட வேணாம். சங்கர் அவர்கள் வந்து இந்த கதையை கெடுக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க அந்த பிரம்மாண்டத்தை காமிப்பாங்க. இப்போ எப்படி பொன்னியின் செல்வன் 100 குதிரை காமிக்கிறதுக்கு 4 குதிரை காமிச்சாங்களோ, நீங்கள் 4 குதிரை காமிச்சிங்கன்னா 400 குதிரை அவர் காமிப்பார். அது பிரம்மாண்டத்தின் உச்சம். அது நல்லா இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் சூர்யா அவர்கள் பண்ண வாய்ப்புகள் நிறைய தகவல் வந்து விக்ரம் அவர்களும் உள்ள வரதா இருக்கு. அதில் கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக அவர் என்ன பொன்னியின் செல்வனில் ஒரு அருமையான கேட்டில் வாழ்ந்திருப்பார் விக்ரம் சார். அந்த படத்தில் அந்த படம் அவர் தான். ஸோ அதனால் வந்து அருமையான ஒரு நடிகர். நீங்கள் கமலஹாசன் அவர்கள் என்ன கொடுத்தாலும் முன்னே கமலஹாசனுக்கு ஒரு அண்ணனாவே சொல்லலாம் விக்ரமன் அவர்களை. ஓகே. கமல் அவர்கள் மேக்கப்பில் தான் நீங்கள் வெரைட்டியை காமிப்பார். இவர் உடல்லையே அவருக்கான வெரைட்டியை அவருக்கான படமும் இன்னும் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குதான். அவரை வச்சு கதை பண்ணுறதுக்கு இன்னைக்கு கதாசிரியர் இல்லையோன்னு தான் தோணுது விக்ரம் அவர்களை பொறுத்த மட்டும். எனக்கு அப்படி தான் தோணுது. புரியுது. ஏன்னா அவர்லாம் வந்து என்ன சொன்ன மகா நடிகனே சொல்லலாம். நீங்கள் அதை எது கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு நடிகர். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் வரட்டும், ஸோ துருவ நட்சத்திரம் வரட்டும், ஸ்பை த்ரில்லர் தான் பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது ரீசெண்டாக கூட படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இது சீசன் அவுட் பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததா. நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஒன்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்றாங்க, பார்த்துட்டாங்க எல்லா பேருமே. ஆமாம், இது வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கின்றாங்க. ஆனால் கௌதவாசி மேடக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. சொந்த படம் எடுக்கவே நிறைய மாட்டிட்டார். அதில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றாரு, பிரச்சனை இல்லை. அநேகமாக இந்த இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. பார்க்கலாம். இல்லைன்னா அந்த படத்தை தடை பண்ணாமல் நீங்கள் வெளிவிடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. ஏன்னா நல்ல ஒரு படம், பிரமாதமாக இருக்கிற தகவல் வந்திருக்கு. அது நிறைய இயக்குனர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு இந்த நல்ல கதையில் சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி ஆக்சுவலாக சங்கர் அவர்களை பற்றி அதை தாண்டி உங்களுடைய அனுபவங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.